எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களும் அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் வந்துச்சு. விஜய் அவர்களை பற்றி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தார். இடுப்பு கிள்ளிட்டு நான் ஒன்றும் அரசியலுக்கு வரல, நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரல இப்படி வரலன்னு சொல்லி கொட்டிகிட்டு இருந்தார். எனக்கு என்னென்னா, ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய வந்து தரவுகளோட சில விஷயங்கள் வந்து பேசுவாப்பில். பட் ஆனால் இது வந்து ஒரு சரியான ஒரு முறையா இல்லை சரியான ஒரு வாக்குவாதமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சினிமாக்காரங்களை வந்து மட்டம் தட்டுகின்ற ஒரு விஷயமா பார்க்குறாங்க அப்படின்னா வந்து எல்லா சினிமாக்காரங்களையுமே அந்த ஆங்கிளில் வந்து தான் பேசியிருக்கணும். இப்போ பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து எப்படி என்ன ஆங்கிளில் வந்து இவர் பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. 30 வயசில் அவர் எங்கே போயிருந்தார், 50 வயசில் வந்திருக்காரு அப்படின்னா எதிர்க்கிறது அப்படின்னு முடிவு பண்ண பிறகு கண்டமேனிக்கு எதிர்க்கக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாட்டில் சரியில்லை, நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்திக்கலை, செய்தியாளர்களை சந்திக்கலை, அவங்களுடைய கருத்துக்களை வந்து அழுத்தமாக வைக்கலை, வெறும் அறிக்கைகளை மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு வாஸ்தவமான விஷயம். அதே மாதிரி செய்தியாளர்களை பார்த்தாலே ஒதுங்கி ஓடுறாப்புல, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசலாம், அதெல்லாம் வந்து விமர்சனத்துங்களை வைக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஒரு தொழில் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா நடிகர்களுமே சரி, எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளே நம்ம சொல்கின்ற மாதிரி வந்து எல்லா விதமான காட்சிகளையும் நடிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, மக்கள் வந்து எப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களை சொன்ன படங்கள் இருக்குல்ல, அந்த படங்களை வச்சு நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம். அந்த படங்களில் வந்து அரசியல் கருத்துக்களை அப்படி சொன்னார் படத்தில், பட் ஆனால் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறார் அப்படின்னு அரசியல் கருத்துக்களை வந்து சினிமாக்குள்ளே என்ன சொன்னாரோ அதை வந்து கம்பேர் பண்ணி வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சரியான ஒரு முறை இல்லை. பட் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே எது பேசினாலுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உருவாக்கும் அப்படிங்கிறனால கண்டமேனிக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தோணுது. இதனால் ஒரு ஓட் பர்சன்டேஜ் அடி வாங்கிடும், இல்லை ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற கணக்குள்ளே வரல. எப்படி வந்து டிவிகே வந்து 2026 நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே அவங்க ஒரு மனநிலையில் இருக்காங்களோ அதே மாதிரி மனநிலையில் தான் வந்து பிஜேபி அவங்களை எதிர்த்துட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களோட மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் பார்த்துட்ருக்குறாங்க. இது எந்த விதத்துலையும் பெரிய அளவிற்கு வந்து ஒரு இம்பேக்டை உருவாக்க போகிறதில்ல அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. விஜய் அவர்கள் வந்து எதிர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டை வந்து மீட் பண்ணி ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுவார்ல, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அது வந்து மக்களோட மத்தியில் வந்து ஈடுபடும். அப்படி இல்லாமல் வெறுமே வந்து பார்த்திங்கன்னா அறிக்கைக்காக வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அது பெரிய இம்பேக்டை உருவாக்கும். ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் உருவாக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை விட இது வந்து அரசியல் ஒரு எப்படி சொல்கிறது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அரசியல் வந்து நகர்த்துறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிடும். அது அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு ஓட்டம் மாறாது, பட் ஆனால் அரசியல் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும். இன்ன வரைக்குமே விஜய் அவர்கள் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வெளியே வந்து ஏதாவது வந்து பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். இது வரைக்கும் அவர் பேசின எந்த ஒரு மேடையாக இருக்கட்டும், இல்லை வந்து பொது இடமா இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே எடுபடுகின்ற பாலிடிக்ஸை பற்றி இன்னும் பேசலை. பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, அதை யாரும் மறுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு புல் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு 13% மேலே வந்து ஓட் பர்சன்டேஜ் எடுக்க முடியும். ஆனால் இப்போ ஆவரேஜாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 6 to 7% தான் இப்போ வந்து இப்போதைக்கு கையில் இருக்குது. ஏடிஎம்கே வந்து இன்னும் மேலே எழுந்திருக்காமல் இருக்க சூழ்நிலை இருக்குது. ஏடிஎம்கே வந்து பலமான எதிர்ப்புகளை வந்து சந்திக்கும் போது அவங்களுடைய கட்டமைப்பை பார்த்துட்டு, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் எலெக்ஷனை வந்து சந்திக்கும் போது ஒரு கட்சியோட கட்டமைப்பை வந்து பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. கட்டமைப்புனா வந்து எத்தனை பேர் வந்து மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த பூத் கமிட்டி இடத்துக்குள்ளே ஒரு கட்சியோடைய பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அங்கே ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகள் மட்டும்தான் எல்லா பூத் சென்டரில் இருக்குல்ல எலெக்ஷன் பூத், அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆளுமையை வந்து காட்டுவாங்க. வேறு எந்த கட்சியுமே அப்படி காட்டினா நான் பார்த்ததே கிடையாது. தேமுதிக மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த 2 பெரிய கட்சிகள் இருந்த நேரத்தில் கூட தன்னுடைய ஒரு ஆட்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடிஞ்சுது. அந்த சூழ்நிலையை டிவிகே அப்படிங்கிற கட்சி வந்து செய்ய முடிஞ்சால் ஒழிய கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இப்போ சீமானவர்களை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து எதிர்க்க விட்டது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம். அது வந்து அவர் கையில் வச்சுருந்தாருன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பாக சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒரு எதிர்ப்பை வந்து சக்தியாக இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த தமிழ் தேசிய வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறனால விஜய் வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்தாப்புல. பட் ஆனால் சீமானவர்கள் வந்து விஜயை வந்து இந்தளவுக்கு அழுத்தமாக எதிர்க்கிறதுக்கு உண்டான தேவையே இல்லை அரசியலுக்குள்ளே அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா 4 வாட்டி மீட் பண்ணி அதுக்கப்புறம் சீமானுக்கிட்ட இருந்து சில இன்புட் எடுத்து இப்போ வந்து இந்த விஜய் அவர்களுடைய கட்சியுடைய சேர்ந்த சில இளைஞர்கள் கூட சீமானவர்கள் கட்சிக்குள்ளே பேசின கருத்துக்களை எடுத்து தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ
அந்த ஒரு அரசியல் சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை வந்து மிஸ் பண்ணது வந்து விஜய் அவர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே பின்புலத்துலேருந்து உள்ளே வந்திருக்காப்புல. அவர் என்ன பேசினாலுமே கடைசியில் வந்து அவங்களுடைய மாமா யார், அவங்களுடைய பின்புலம் என்ன, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த கட்சியில் இருந்தீங்க, எந்த கட்சி உங்களை நிராகரித்தாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துடும். அது வந்து எடுபடாமல் போயிடும். ப்ளஸ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பீகார் மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாதவர். இப்போ தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறனால ஏற்கனவே ஃபெமிலியராக இருக்கிற ஒரு ஃபேஸை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாப்புல. இதில் ஒரு ஜெயிச்சாலும் தோற்றாலும் பிரசாந்த் கிஷோருக்கு எந்த வித பாதிப்புமே கிடையாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு வந்து உருவாக்கும். அவர் நினச்சிட்டு இருக்க டார்கெட்டுக்கு யாரெல்லாம் தேவை, கரண்ட் ட்ரெண்டில் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பிடிச்சி கட்சிக்குள்ளே சேர்த்துருக்காரு. ஆனால் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் தெரியாமல் வந்து விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து இப்போ தவிக்க விட்டுட்ருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். சினிமாவில் தான் இன்னும் வந்து ஊறிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து நெருங்குது. எலெக்ஷன் நெருங்கும் போது வேறு ஏதாவது 2-3 படங்கள் வருதுன்னு வைங்களேன். ஜெயிலர் 2 படம் வருதோ, இல்லை வந்து அஜித் அவர்களுக்கு ஏதோ ஒரு படம் வருதோ, இது மாதிரி ஏதோ படம் வந்துச்சுன்னா அந்த படத்துடைய கலெக்ஷன் தான் பயங்கரம் அப்படின்னு சொல்லி வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி, இல்லை எங்களுடைய தளபதி தான் பயங்கரம் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறதுலேயே அவங்க வந்து ஈஸியாக திசை மாற்றிடுவாங்க. அந்த இடத்துக்குள்ளேருந்து ரசிகர்களை கொஞ்சம் திசை திருப்பி விஜய் அவர்கள் வந்து கள அரசியலுக்குள்ளே தெளிவான இடத்துல கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதை எந்தளவு பண்ணுவாருன்னு தெரியல. இப்போ வரைக்குமே அரசியலில் பண்படாத ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. இப்தார் நோன்பு அப்படிங்கிற விஷயம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோன்பு இருந்து கடவுளை மட்டுமே யோசித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பசியை வந்து ஆட்சிக்கிறதுக்காக வந்து கூடுற இடம் அங்கே உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே உட்காந்து கோஷம் போட்டுருக்காங்க. கொடி கொண்டு போய் இப்தார் விருந்தில் போயிட்டு வந்து கட்சி கொடி காட்டி ஆடிட்டு இருந்தவங்களாம் நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் வந்து தப்பான விஷயம். அதெல்லாம் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்தார் விருந்துனா நமக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, கூகுளில் செக் பண்ணி இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்ககிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. பட் ஆனால் அவங்களுடைய மத சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மத கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நடந்துகிட்டு இருக்கிறது தான் சரியான விஷயமா எனக்கு தெரியல. மற்றபடி உங்களுடைய கருத்து எது வந்து சில கமெண்ட் போடுங்க. இப்போதைக்கு விஜய் அவர்கள் வந்து போயிட்டுருக்க ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரை சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பலம் வாய்ந்தவங்களாம் தன்னை காட்டிக்க முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர விஜயை வந்து ஒரு பலம் வாய்ந்தவராக வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து எதுவாக கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.